108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌமியநாராயண பெருமாள் கோவில் தங்க கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் மூலவர் கோபுரத்திற்கு தங்க கவசம் பொருத்தும் பணி நிறைவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு சௌமியநாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் வரலாற்று சிறப்புமிக்க வைணவ திருத்தலமாகவும் உள்ளதுடன் சாதியை உடைத்தறிந்து ஓம் நமோ நாராயணா என்கின்ற திருமந்திரத்தை இத்திருத்தலத்தில் வைத்தே அனைத்து சாதியினருக்கும் ராமானுஜர் உபதேசித்த திருத்தலமும் இதுவே. இத்திருத்தலத்தில் பிரம்மா, சிவபெருமான், தேவர்கள் ஆகியோர் கோஷ்டி சேர்ந்து அசுரர்களை ஒழிக்க மகாவிஷ்ணுவை சந்தித்த இடம் திருக்கோஷ்டியூர் என்கின்ற இத்திருத்தலம் என்கிற வரலாறு கொண்ட இடமாகவும் திகழும். இந்த இடத்தில் சௌமியநாராயண பெருமாள் ஸ்ரீ திருமாமகள் தாயாருடன் அருள் பாலிக்கிறார். 3 தலங்களை கொண்டு அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் நர்த்ததன கிருஷ்ணன் தரைத்தலத்திலும், அனந்த சயன கோலத்தில் பெருமாள் முதல் தலத்திலும், நின்ற கோலத்தில் உபேந்திர பெருமாள் 2ஆம் தலத்திலும், அமர்ந்த நிலையில் பரமபதநாதர் 3ஆம் தலத்திலும் காட்சியளிக்கின்றனர். இந்த மூலவர்கள் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் பக்தர்களின் கோரிக்கையை தொடர்ந்து தங்க கவசம் பொருத்தும் பணியானது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சௌமிய நாராயண பெருமாள் அறக்கட்டளை மற்றும் அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி 1 முதல் திருக்கோவிலில் முதல் கட்ட யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டது. நேற்று 6வது மற்றும் 7வது கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று அதிகாலை முதல் சிறப்பு ஹோமமும் வேதமங்கலம் முழங்க கடம் புறப்பாடு ஏற்பட்டு 9:26 முதல் 10:18 மணிக்குள் தங்க கவச கோபுரங்களில் உள்ள கவசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிலையில் அதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.